வணக்கம். இன்று உங்கள் மணிமேகலை உங்களுடன் வெகாமை என்ற அதிகாரத்தில் காணப்படக்கூடிய 3வது குறளை பற்றி கூற இருக்கிறேன். தொன்று நிகழ்ந்ததனைத்தும் உணர்ந்திடு சூழ்கலை வாணர்களும் இவள் என்று பிறந்தவள் என்றுணராத இயல்பினலாம் எங்கள் தாய் எங்கள் தாய் எங்கள் தாய். திருக்குறளுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? ஒன்றும் இல்லை. இது பாரதியாருடைய பாடல். இந்த டியூனில் உங்களுக்கு திருக்குறளை சொல்ல வந்திருக்கேன். இந்த பாடல் பாரதியார் பாடலை நான் எனது 6ஆம் வகுப்பில் போட்டியில் பாடி முதல் பரிசை பெற்றேன். இந்த டியூன் எனக்கு மறக்கவே மறக்காது. பெரும்பாலான குரட்பாக்களுக்கு இந்த டியூன் பொருந்தி வருவதால் அதனை நான் எடுத்திருக்கிறேன். சரி, பாடலுக்கு போகலாமா? குறள் பார்க்கலாமா? சரி. சிற்றின்பம் வெக்கி அற நல்ல செய்யாரே மற்றின்பம் வேண்டுபவர். சிற்றின்பம் வெகி அற நல்ல செய்யாரே மற்றின்பம் வேண்டுபவர். இந்த குறளில் வள்ளுவ பெருந்தகை என்ன சொல்ல வரார்னு பார்க்கலாம். சிற்றின்பம் அப்படிங்கிறது என்ன? அறமல்லாத பிற செயல்கள் நிறைய சொல்லியிருக்கிறாரு. அறம், ஒழுக்கம், பொறாமை கொள்ளாமல் இருத்தல், பேராசை கொள்ளாமல் இருத்தல், உண்மை பேசுதல், சுடுசொல் சொல்லாமல் இனியவை கூறுதல், சினம் கொள்ளாமை அப்படின்னு இது எல்லாமே அவர் தன்னுடைய குறட்பாக்களில் பல்வேறு அதிகாரங்களில் கூறி வருகிறார். இப்போ இந்த மாதிரி நல்ல பழக்க வழக்கங்களையும் ஒழுக்க நெறிமுறைகளையும் கடைபிடித்து வாழக்கூடிய பெருமக்கள் ஒருபொழுதும் நிலையில்லாத சிற்றின்பச் செயல்களை செய்ய மாட்டார். அது என்ன சிற்றின்பச் செயல்கள்? இப்போ சொன்னோம் இல்லையா, வெக்காமை அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரி பிறருடைய பொருளை கவர்ந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம். மற்றவங்கக்கிட்ட அது இருக்குது, அது அழகாக இருக்குது, அதை பார்த்து ரசித்து உணரலாமே தவிர அதனை நாம் கவர்தல் என்பது மிகவும் இழிவான செயலாகும். இது ஒரு சிற்றின்பச் செயல். ஏன் சிற்றின்பம்னு சொல்கிறோம்? அல்ப ஆசைன்னு சொல்கிறோம்ல, அதுதான். அடுத்தவங்ககிட்ட இருக்கிறது நம்மக்கிட்ட வரணும் அப்படின்னு நினைக்கிறது தான் சிற்றின்பம். அதைத்தான் இந்த குறளில் அவர் கூறுகிறார். சிற்றின்பம் வெக்கி அரண் அல்ல செய்யாரே. இது மாதிரி சிறுபிள்ளைத்தனமான செயல்களை யார் செய்ய மாட்டார்கள்? அறச்செயல்களால் வரக்கூடிய நன்மைகளை உணர்ந்து அந்த ஒழுக்க நெறிகளை கடைபிடிக்கக்கூடிய நல்ல பெருமக்கள் இது போன்ற சிறுமையான செயல்களை ஒருபோதும் செய்ய மாட்டார். பிறர் பொருளை கவர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு நாளும் எண்ண மாட்டார்கள் என்பது இந்த குறளின் பொருளாக கொள்ளப்படுகிறது. நன்றி. நாளை அடுத்த குறளில் நாம் சந்திக்கலாம்.